ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயில் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு, வெண்டைக்காயை பார்த்திங்கன்னா குழம்புக்கு வெட்டுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ண வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு தன்மை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வணக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம வணக்கி விடணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே சட்டியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை, தட்டி வச்சு பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி அதையும் சேர்த்துடுங்க. பொடியாக நறுக்குன தக்காளி ஒன்று அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கட்டும். வதங்கின பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். துருவி வச்சுக்கிற தேங்காய் துருவல் ஒரு கப் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கடைசியாக காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.